ஒரு ராஜ்யசபா எம்பியை நாமினேட் பண்ணுமே சார், அது அண்ணாமலையா இருக்கலாமா? அதெல்லாம் பிஜேபி தான் பண்ண மாட்டாங்க சார். அண்ணாமலை இருக்காது சார். சீனியர் ஆளுக்கு தான் கொடுப்பாங்க சார். ஏன்னா நாமினேஷன் எப்படி இருந்தாலும் பாஜக கையில் இன்னும் அவரே நேத்தி பாருங்க அமித்ஷாவுடைய பேச்சு, தங்களுக்கு கூட நான் அந்த வீடியோவை அனுப்பி இருந்தேன். அமித்ஷா சொல்ற அடுத்த 10-15 வருஷத்துக்கு நாங்க தான் எனக்கு கவலைப்படாதேங்கிறாரு. ஆக மொத்தம் அடுத்த 10 வருடங்களில் அண்ணாமலையினுடைய பதவி என்பது மிக மிக உயர் பதவியாக கிடைக்க இருக்கிறது. பார்த்து கொண்டே இருங்கள். காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அண்ணாமலையினுடைய ஒரு அணுகுமுறை. கடந்த 2 வருடங்களாக தமிழகத்தில் அவர் ஒரு கலக்கி இருக்கிறார் பாருங்க. என் மண் என் மக்கள் மூலமாக ஒரு சாதாரண கட்சியை, நோட்டா கட்சியை 18% 19% மட்டும் கூட்டணி வைத்துக் கொண்டு செய்திருக்கிறார். அது அண்ணாமலை நேற்று சென்னையில் நடத்திய 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2025ஆம் வருடம் நடத்திய ஒரு ரம்ஜான் ஒரு கூட்டணி என்று ஒரு வைத்திருக்கிறார்களே, அதில் ப்ரூவ் பண்ணி விட்டார், நிரூபித்து விட்டார் அண்ணாமலை. ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. இப்பொழுது அவர் ராஜ்யசபாவிற்கு கொண்டு வர மாட்டார்கள். என்டிஏல 2024 பாத்தீங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ் அண்ட் ஐஜேகே இவங்க எல்லாமே இருந்தாங்க. ஏபி சண்முகம் எல்லாமே. அந்த யூனிட் அப்படியே ரிட்டைன் பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக இருக்கு. கூட சீமான சேர்த்துப்பாங்க. அது எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாங்க. இனிமேல் போக போக எல்லாம் காம்பினேஷன் சார். இது ஒரு வெற்றி கூட்டணி ஆயிடுச்சு சார். இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை இறங்குமுறமாகத்தான் இருக்கும். காரணம் பாஜகவினுடைய மும்மரம் இருக்கு பாருங்க, ஒரு தீவிரம். அது வேற எந்த மாநிலத்தையும் காண்பிக்க மாட்டார் அமித்ஷா. டெல்லி வெற்றி பெற்றதற்கு புது அணுகுமுறை, மகாராஷ்டிரா புது அணுகுமுறை, சத்தீஸ்கர் புது அணுகுமுறை, கேரளா தனி அணுகுமுறை, தமிழ்நாடு தனி. ஆக மொத்தம் ஒன்றொன்றாக இப்ப பாருங்க பீகார் எலெக்ஷனுக்கு பிஸியா இருக்காங்க. பீகார் எலெக்ஷன் முடிச்ச ஒண்ணுமே இன்னைக்கு பீகார் மீட்டிங் நடக்குது. நேற்று தமிழ்நாடு முடிச்சிட்டாரு அவரு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. 2 மணி நேரம் பேசியிருக்காங்கன்னா சும்மா இல்ல ஸ்ரீதர்.